வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு முக்கியமான 3 நிகழ்வுகள் அரசியல் அரங்கத்தில் அரங்கேறி இருக்கு. அதுவும் விஜயை சுற்றி அரங்கேறி இருக்கு. மூன்றுமே மிக முக்கியமான நிகழ்வுகள். அதில் முதலாவது இன்று நடைபெற்ற அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கிற அந்த டெஸ்ட். அதில் விஜய் வெற்றி பெற்றிருந்தாரு. அவருக்கு ஆதரவாக 144 எம்எல்ஏக்கள் ஆதரவு கிடைச்சது. எதிர்ப்பாக 22 எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டிருந்தாங்க. 5 பேர் நடுநிலை வச்சுக்காங்க. அந்த செய்தியெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதுல முக்கியமான ஒரு விஷயம், அதாவது இன்றைய கூட்டத்தில் நடந்ததுல ரொம்ப முக்கியமானது எதுன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுடைய பேச்சு. அந்த பேச்சுல இந்த அரசு எடுப்பிலேயே செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பிளண்டர், ஒரு மிகப்பெரிய தவறை அவங்க சுட்டி காட்டினாங்க. அதை விஜய் ஏற்றுக்கிட்டு நான் ரீதிங்க் பண்றேன் அப்படின்னு தன்னுடைய பதில் உயர்வை கொடுத்திருந்தாரு. அப்போவே நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. கண்டிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் முன்வைத்த அந்த ஒரு ஜோதிடரை, இவரது அரசியல் ஆலோசகராக நியமித்த அந்த அரசு ஆணை திரும்ப பெறப்படும் அப்படின்னு மனசுக்கு பட்டுச்சு. இந்த கூட்டம் நிறைவு பெற்ற ஒரு சில நிமிடங்களிலேயே ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அப்படிங்கிற அந்த ஜோதிடரை, விஜயனுடைய அரசியல் ஆலோசகராக நியமிக்கப்பட்ட அந்த கடிதம், அந்த அரசு ஆணை திரும்ப பெறப்பட்டது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்குறேன். இதுல இந்த ஜோதிடரை நேத்து தான் விஜய் அரசு பதவியேற்றது. பதவியேற்ற கையோட விஜய் முதல்வராக பதவியில் உட்கார்ந்த உடனே எனக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பார் போல இருக்கு அந்த ஜோதிடர். அவருடைய பல வீடியோக்கள் வைரலா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த 24 மணி நேரத்தில் பார்த்தா அவர் ஏதோ தியானம் ஒன்று சொல்லி கொடுக்குறேன். இந்த தியானம் சொல்லி கொடுத்தா நீ தான் உலகத்தையே ராஜா, அப்படி ஆகிட்டீங்கன்னா நீ சம்பாதிக்கல 10% எனக்கு கொடுத்துடணும். நான் ஒரு 2 லட்சம் பேர் அப்படி ஆக்க போகிறேன். அந்த 2 லட்சம் பேர் 10% எனக்கு கொடுத்துடணும். அந்த மாதிரி ஒரு வீடியோ. அப்புறம் இன்னும் என்னென்னவோ வீடியோ. அவர் ஏதோ ஒரு நிறைய, அதாவது நம்ப முடியாத சில இந்த குருட்டுத்தனமான நம்பிக்கைகள் இருக்குல்ல. அதாவது ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை இருக்கலாம், அது அவன் மேலே நம்பிக்கை இருக்கணும், அவன் செய்கிற தொழிலில் நம்பிக்கை இருக்கணும், ஒரு முயற்சி எடுக்கும்போது நம்பிக்கையாக அந்த முயற்சியை தொடங்கணும். அந்த நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் மூட நம்பிக்கை எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? மூட நம்பிக்கை எந்த வழியில் வந்தாலும் ஏற்றுக்க கூடாதுங்கிறது தான் பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு தந்தை பெரியாரை என்னுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிற விஜய் இப்படி மூட நம்பிக்கையில மூழ்கி தழைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிந்த உண்மை. அவர் அந்த வெற்றிவேலுங்கிற அந்த ஜோதிடர் எந்த நேரத்தில் குளிக்கணும், எந்த நேரத்தில் சட்டை மாற்றணும், எந்த திசையில் முதல்ல பயணிக்கணும், எந்த கலர் வண்டியில் பயணிக்கணும், என்ன வண்ணத்தில் உடை அணியணும், எந்த தொகுதியில் நிற்கணும், எப்போ பிரச்சாரத்துக்கு போனோம், பிரச்சாரம் பண்ண விஜய்க்கு உகந்த நேரம் நல்ல உச்சி வெயில் அடிக்கிற 12லேருந்து ஒரு 3 மணி வரைக்கும்ன்ற நேரத்தை வகுத்து கொடுக்கறது. இப்படி எல்லாமே. அப்புறம் பதவியேற்பு விழா எப்போ நடக்கணும், பதவி ஏற்பு எந்த டைமில் நடக்கும், இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது யாருன்னா இந்த வெற்றிவேல் அப்படிங்கிற ஜோதிடர் தான் அப்படின்னு செய்திகள் நிறைய நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த விக்கிரவாண்டி மாநாட்டிலிருந்தே இந்த செய்திகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு. அப்போ இன்னொரு ஜோசியர் ஒருத்தர் இருந்தார். இவருக்கு ஒரு ஜோதிடருக்கு 2-3 ஜோதிடர்கள் விஜய்க்கு ஆலோசனை சொல்கிறாங்க அப்படியெல்லாம் தகவல் வந்துட்டு இருந்தது இல்லையா. இப்போ இந்த ஜோதிடர் பதவியேற்ற முதல்வராக இவர் பதவியேற்ற உடனே அந்த ஜோதிடருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே அவர் அடித்து கொடுத்துட்டார். எல்லாருக்குமே அது மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் உட்கார வேண்டிய ஒரு போஸ்ட் அது. அதற்கு இணையான அதிகாரம் கொண்ட பதவி. ஒரு ஐஏஎஸ் படித்தவங்க தான் அதில் உட்காரணும்னு இல்லை. யார் வேணால் முதல்வர் அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அப்படிப்பட்டவர் ஒரு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லாரும் ஏற்றுக்கணும்னு கூட ஒன்றும் இல்லை, முகசுலிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும்ல. ஏன் இவரை பார்த்து அப்படி முகசுலிக்கிறாங்கன்னா இவருடைய மூட நம்பிக்கை அப்படி விதைக்கிறார். இவர் ஒரு சமுதாயத்துக்கே அந்த மூட நம்பிக்கையை விதைக்கிற ஒரு மனிதராக இந்த வெற்றிவேல் அப்படிங்கிறவர் இருக்காரு. அவரை கொண்டு போய் செக்ரட்டரியேட்டில் இந்த மாதிரி ஒரு அதிகாரமிக்க போஸ்டில் உட்கார வச்சா அது எப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும், எப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை தரும்னா, சோதிடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அனைவரும் ஜோதிடத்தை கடைப்பிடிக்கணும். இப்போ விஜய் ஜோதிடத்தையும் அந்த ஜோதிடர் சொன்ன அறிவுரைகளையும் கடைப்பிடிச்சதால, அதே போல் வாக்குப்பதிவுக்கு அப்புறம் அவர் சொன்ன கோயில்களுக்கெல்லாம் போய் வந்ததால் அவர் முதலமைச்சராக உட்காந்துட்டாரு. அந்த பதிவு செய்யப்பட்ட வாக்குகளில் ஏதோ ஒரு மேஜிக் நடந்து இவர் விரும்பிய அந்த அதிகப்படியான எம்எல்ஏக்கள் கிடைச்சிட்டாங்க. அதனால் ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு நபரும் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம இந்த ஜோதிட நம்பிக்கைகளை சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா நீங்க அப்படி வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லோருடைய மனதிலும் விதைக்கப்படுமா இல்லையா?
ஒரு ஜோதிடர் அந்த பதவிக்கு வரக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நம்ம அந்த ஆங்கிளுக்கு போவேணாம். ஆனால் ஜோதிடம் என்பதே வந்து மூட நம்பிக்கை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை இல்லையா? இப்போ பெரியாரை ஒரு கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு அவர் சொன்ன எல்லாத்தையும் கடைபிடிச்சிட முடியுமானா அது ரொம்ப 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 கஷ்டம். பெரியார் சொன்ன மூட நம்பிக்கை ஒழிப்புங்கிறது இந்த ஜோதிடம், அந்த இறை நம்பிக்கை, அல்லது இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது, ஜாதி அந்த தீண்டாமை பார்க்கறது, இதெல்லாம் தான் வந்து அதிகபட்சமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். இது பெரியார் சொன்ன பல அந்த அவருடைய கொள்கையை முழுசா வந்து அதை 100% கடைபிடிக்கிறான் அப்படின்னு சொன்னா அது வந்து விஜய் மாதிரியான நபர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பெரியார் சொன்னது என்னன்னா, இயல்பா மனுஷனா இருங்கடா, இயல்பா இருங்கடா, அவ்வளவுதான். எதுக்கு உனக்கு இத்தனை நம்பிக்கை, எதுக்கு இத்தனை சென்டிமெண்ட், இத்தனை மூடத்தனம், இதெல்லாம் எதுக்கு? நார்மலா ஒரு மனுஷனா இருற, நார்மலா தூங்கி எந்திரிக்கிற. எப்போ உனக்கு தூக்கம் எப்போ வருது? நல்ல நேரம் பார்த்தா தூக்கம் வருது. தூக்கம் வந்தா தூங்கிடுறல, பசி வந்தா சாப்பிடுறல, தாக எடுத்தா தண்ணி குடிச்சிடுறல. அந்த மாதிரி இயல்பா இருங்கடா அப்படிங்கிறது அவருடைய பெரியாருடைய கருத்து. அந்த மாதிரி இவரால் இருக்க முடியல. இப்படி இந்த ஜோசியரை கட்டிக்கிட்டு அழுகுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து தனியா வச்சுக்கணும். அவர் தன்னுடைய நம்பிக்கையை தனியா வச்சுக்கணும். அதுவும் கூட பிறருக்கு தெரியாம வச்சுக்கணும். ஏன்னா வந்து இவர் முதலமைச்சருங்கிற பொசிஷனுக்கு வந்த பிறகு இதையெல்லாம் வந்து ரொம்ப 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 பர்சனலா வச்சுக்கணும், வெளியவே தெரியக்கூடாது. அதுதான் வந்து சரியானது. அப்படித்தான் வந்து பலரும் இருந்திருக்காங்க. இப்போ ஜெயலலிதா விடவா ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவங்க இருப்பாங்க, இறை நம்பிக்கை அவங்கள விடவா? அவங்களே வந்து பல விஷயங்களை ஒரு ரொம்ப சீக்கிரசியாக தான் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. அதுவும் குறிப்பாக இந்த ஜோதிடம் பார்க்கறது, அல்லது அந்த யாகம் பண்ணுறது, அல்லது இந்த பரிகாரம் பண்ணுறது, இதையெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து அவங்க ரகசியமாக தான் வச்சுருந்தாங்க. புரியுதா? ஸோ அப்படி ஒரு தமிழ்நாட்டு அரசியலில் அப்படி ஒரு சூழல் தான் இருக்குது. ஆனால் இவர் வந்த முதல் நாளே, பதவியேற்ற முதல் நாளே பகிரங்கமாக அவர் ஜோதிடருக்கு இப்படி ஒரு போஸ்டர் கொடுத்துட்டாரு. அதை பல தலைவர்களும் வந்து கண்டிச்சாங்க. என்ன கொடுமைன்னா, பகிரங்கமாக கண்டிக்க வேண்டிய திருமாவளவன் வந்து அதை கண்டிக்கல. அவர் வந்து அவருடைய செய்தி தொடர்பாளர் போல இருக்குங்க, அதனால் அப்புறம் வச்சிருக்காரு போல இருக்கு அப்படின்னு பட்டும்படாமல் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் சட்டமன்றத்தில் போட்டு வெளுத்தாங்க. அதனுடைய விளைவு அவங்க பேசி முடித்த ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ரத்து செய்யப்பட்டு திரும்ப பெறப்பட்டது. அவர் அந்த பொறுப்புக்கு அவர் நியமிக்கப்படவே இல்லை. ஒரு வகையில் வந்து அதை பாராட்டணும். ஏன் அது இப்படி ஒருத்தனை நியமிச்சதே தப்பு, அப்புறம் என்ன அதில் பாராட்டுன்னா, ஆமாம் நியமிச்சே தப்பு, அந்த தப்பை எடுத்து சொன்ன உடனே அதை திரும்ப பெற்றது வந்து பெரிய விஷயம் தானே. இல்லை நான் நியமிச்சுட்டு அப்படியே தான் விடுவேன், ஜோசியர் கூட தான் இருப்பார் அப்படின்னு வந்து செக்ரட்டேரியட்டில் கூப்பிட்டு வச்சிருந்தா அது எவ்வளோ பெரிய அவமானம். ஸோ அதை உடனடியாக திரும்ப பெற்றது பாராட்டுக்குரிய விஷயம். ஒன்று. ரெண்டாவது, விஜய் வந்து பதவி ஏற்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பு ஒரு சைபர் கிரைம் அப்படிங்கிற அந்த போலீஸ் தரப்பிலிருந்து வந்து ஒரு சுற்றறிக்கை ஒன்று வந்திருக்கு. சுற்றறிக்கையில் ஒரு ஆர்டர் மாதிரி வந்திருக்கு. அது சமூக வலைதளங்களில் புதிதாக பதவி இருக்கிற இந்த அரசுக்கு எதிரான வார்த்தைகளை பயன்படுத்துறது, மோசமான விமர்சனங்களை வைக்கிறது, கடுமையான சொற்களை பயன்படுத்தி இந்த அரசை விமர்சனம் பண்ணுறது. இந்த அரசுன்னா யார்? விஜய விமர்சனம் பண்ணுறது. இதெல்லாம் இருக்கிற ஐடிக்களை வந்து நாங்கள் நீக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு 30-40 ஐடிக்கள், இந்த சோசியல் மீடியா ஐடி, அது எல்லாத்தையும் வந்து குறிப்பிட்டு இதை வந்து நீக்க போகிறோம், இன்னும் சில மணி நேரத்தில் வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டருக்கு வந்து ஒரு கடிதம் வந்து அனுப்பியிருக்காங்க சைபர் கிரைம்லேருந்து. இப்போது அந்த இது வந்து மோசமான அந்த வசவு சொற்கள் இருந்தால் அது அந்த ஐடியை வந்து ரிப்போர்ட் அடிக்கிறதுங்கிறது நடைமுறையில் இருக்கிறது தான். ஆனால் இது எப்போ இந்த கடிதம் அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பதவியேற்கவே இல்லை. சொல்லப்போனால் வந்து அவர் அப்போ தான் கவர்னர்கிட்ட பெரும்பான்மையை கூட நிரூபிக்கல. 8ஆம் தேதி வந்து இந்த கடிதம் அனுப்பப்படுது. விஜய் முதல்வராக பதவியேற்பதற்கு முன்பாகவே, அதுவும் பெரும்பான்மை எண்ணிக்கையை காட்டுவதற்கு முன்பாகவே, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒரு கவர்னர்கிட்ட வாங்கிறதுக்கு முன்பாகவே இப்படி ஒரு கடிதம் வந்து சைபர் கிரைம்ல வந்து எல்லாருக்கும் போகுது. அப்போ இதை யார் கையில் எடுத்தது? விஜய் முதல்வராக போறாரு அப்படின்ற அந்த விஷயம் வந்து யாருக்கு தெரியும்? விஜய் முதல்வரே ஆகல, ஆனா விஜய்க்கு எதிராக இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் அனுப்புறாங்கன்னா அந்த முடிவை எடுத்தது யாரு? யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அந்த கேள்வி வருது இல்லையா?
இது கடந்த 3-4 நாட்களாக பெரும் விவாதமாக போயிட்டு இருந்தது. பத்திரிகையாளர்கள் மத்தியிலெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருந்தது. அதே போல் இணையதளத்தில் சமூக வலைதளங்களில் விஜய்க்கு எதிரான கருத்துக்கள் விமர்சனங்கள் வந்தால் அப்போ சைபர் கிரைமில் இந்த மாதிரிலாம் நோட்டீஸ் வருமா அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு பரவியது. இது பத்திரிகை சுதந்திரம், கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படிங்கிற இதெல்லாம் வந்தது. அது பெரிய அளவுக்கு வெளியே தெரில, ஆனால் பத்திரிகையாளர் மத்தியில் பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. அப்போ தான் இதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போனாங்க. இப்போ நீதிமன்றத்திலிருந்து இன்றைக்கி ஒரு உத்தரவு வந்திருக்கு. அந்த உத்தரவு என்னென்னா, இந்த மாதிரியான ஐடிக்களை ரிப்போர்ட் அடிக்கிற அல்லது இதை நீக்குகிற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது, அதை நிறுத்தி வைங்கன்னு சொல்லிட்டு இடைக்கால தடை விதிச்சிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். ஸோ நீங்கள் சமூக வலைதளங்களை வச்சு தான் நீங்கள் ஒரு மிகப்பெரிய கேம்பெயின் பிரச்சாரத்தை முன்னெடுத்து இன்றைக்கி ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. இப்போ இந்த சமூக வலைதளங்களில் உங்களுக்காக இயங்கினாங்களே, அவங்கெல்லாம் நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தினாங்க. வாயால் சொல்ல முடியாது. அதாவது அவர்கள் என்னென்ன வார்த்தைகளை தங்களுடைய ட்விட்டர்களிலும் இன்ஸ்டாகிராம்லேயோ அல்லது சமூக வலைதள பக்கங்களில் அவங்க பயன்படுத்தின வார்த்தைகள் இருக்க, யார் அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் அல்லது இவங்களுக்காக கேம்பெயின் பண்ண இன்ஃப்ளூயன்சர்ஸ், இவங்களெல்லாம் பயன்படுத்திய வார்த்தைகளை, அதாவது யாராவது ஒருத்தர் தப்பாக அல்லது எதிராக ஒரு கருத்து தெரிவிச்சிட்டாங்க, விஜய்க்கு எதிராக கருத்து தெரிவிச்சிட்டா கீழே போயிட்டு கமெண்ட்டுங்கிற பேரில் இவங்கெல்லாம் அடிச்சிருக்கிற அந்த கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கன்றாவியாக இருக்கும். வாயில் பேசவே முடியாது, அப்படி இருக்கும். இவங்க நியாயமாக விமர்சனம் வச்சுப்பாங்க. அந்த விமர்சனம் வச்சவங்களெல்லாம் போய் இவங்க கண்டமணி கடிச்சு வைக்கிறது, திட்டுறது. அந்த ஐடிக்கெல்லாம் யார் அடிக்கிறது? அது மாதிரிலாம் யார் ரிப்போர்ட் பண்ணுறது? அதை என்னென்ன அனுபவிச்சாங்க? அது கருத்து சுதந்திரம், அவங்க சொல்லதான் செய்வாங்க. நீங்கள் ஆதரவு, நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா, அதுக்கு பதிலுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்படி தானே எடுத்துகிட்டு போனாங்க. நீங்கள் சைபர் கிரைம் போய் இந்த நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பதவிக்கு வருவதற்கு முன்பே கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னு தானே அர்த்தம். இது கடுமையாக பேசப்பட்டது. நீதிமன்றம் இப்போ அதற்கு ஒரு தீர்வையும் கொடுத்துருக்கு. மூன்றாவது விஷயம் ரொம்ப முக்கியமானது. அது என்னன்னா, இது நம்முடைய விமர்சனம் அல்ல, நமக்கு தோணுச்சு இருந்தால் கூட அதை நான் விமர்சனமாக வைக்கல. ஆனால் வட இந்தியாவை சேர்ந்த ஒரு ஊடகர், அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பெரிய பதிவை எழுதியிருக்காங்க. அதில் இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த பிரபலங்கள் பல பேரும் போயிட்டு அதில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அந்த அவர் வச்சிருந்த அந்த விமர்சனம் ரொம்ப சீரியஸானது, ரொம்ப சீரியஸான விமர்சனம். அது என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படிங்கிற பொறுப்பில் உட்கார்ந்திருக்கிற விஜய் கடந்த 3 தினங்களாக அவரது அவை நடவடிக்கையை உற்று கவனிக்கிறார். அதாவது சட்டமன்றத்தில் விஜய் அமர்ந்திருக்கிற அந்த விதம், அதை நான் கூர்ந்து கவனிக்கிற போது விஜய்க்கு இந்த பதவியில் ஒரு ஆர்வமின்மை தெரியுது, ஒரு உற்சாகமின்மை தெரியுது. ஒட்டுமொத்த அந்த அவை நடவடிக்கையும் அவரே ஒரு அசுவாரஸ்யமாக, அதாவது ஒரு சுவாரஸ்யமுற்ற முறையில் கவனிக்கிறதா தெரியுது. அதே போல் அவர் பதிலளிக்கிற விதம் ஒரு இன்ஸ்டண்ட்டாக, அதாவது உள்ளிருந்து வருது மாதிரி தெரியாமல் அந்த எழுதி வச்சதை படிக்கிற மாதிரி மட்டும்தான் இருக்குது. அவர் தான் யோசித்ததை அவர் பேச மாட்டேங்கிறார். இதை நான் ஏற்கனவே கடந்த வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், அவர் திணறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதே போல் அவர் சினிமாவில் இருந்தவர், சினிமாவோட நடைமுறை தெரிஞ்சவங்களுக்கு புரியும். அதாவது சினிமாவில் ஷூட்டிங்க்கு போனீங்கன்னா போனவொடனே மேக்கப்லாம் போட்டுட்டு நீங்கள் ஷூட்டிங்க்கு ரெடியாக உட்காருவீங்க. உட்காரும் போதே உங்களுக்கு டீ, காஃபி அல்லது உங்களுக்கு என்ன பானத்தை நீங்கள் விரும்பி குடிக்கிறீங்களோ அந்த பானம் கொண்டாந்து வைப்பாங்க. அதே போல் ஒவ்வொரு பிரேக்லேயே உயர்ந்த பழங்கள், பழரசங்கள் இதெல்லாம் கொண்டாந்து வைப்பாங்க. அதே போல் நீங்கள் விரும்புகிற உணவு கிடைக்கும், விரும்புகிற அளவுக்கு ஓய்வு எடுக்கலாம். காரவன் அப்படிங்கிற அதிநவீன சொகுசு வண்டிகள் இருக்கும், அந்த வண்டியில் போயிட்டு படுத்து ஓய்வு எடுக்கலாம். எப்போ உற்சாகம் இருக்கோ அப்போ நடிக்கலாம். இப்படியெல்லாம் அத்தனை சலுகைகளும் வசதிகளும் நிறைந்தது அந்த சினிமா உலகம். அதே போல் அங்கே இருக்கிற நண்பர்கள், அங்கே நடக்கிற விஷயங்கள், அந்த காட்சியை படம் எடுக்கிற அந்த விஷயங்கள், இதெல்லாம் அது வேறு ஒரு உலகம், வேறு ஒரு சுவாரஸ்யமான ஒரு இடம். அது அப்படிப்பட்ட இடத்திலிருந்து அடியோடு வேறு ஒரு உலகத்துக்கு அவருங்க வந்திருக்காரு. இங்கே கரெக்டாக சரியான நேரம் 9:30 மணி அவை தொடங்கும்னு சொன்னால் 9:28க்கெல்லாம் அங்கே அவையில் இருந்தாங்க. நம்ம விருப்பப்படி தூங்கி விருப்பப்படி எந்திரிக்கிறதெல்லாம் முடியாது. சரியான நேரத்துக்கு படுக்க போயிட்டு சரியான நேரத்தில் எந்திரிச்சு சரியான நேரத்துக்கு அவைக்கு வரணும். அவையில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அங்கு நடப்பதை கூர்ந்து கவனித்து இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணோம். எப்படி இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணோம். இதை எழுதி வச்சு படிக்கிறதெல்லாம் அங்கே வேலைக்காது, ரொம்ப நாள் கை கொடுக்காது. ஏதாவது அறிக்கை படிக்கலாம்,
110 விதியின் கீழே வந்து ஏதாவது அறிவிப்பு வெளியிடலாம். அதுக்கெல்லாம் தான் இந்த எழுதி வச்சு படிக்கிறது உதவுமே தவிர, விவாதங்களின் போது இன்ஸ்டண்ட்டாக வந்து பதிலை கொடுக்கணும். நீங்கள் ஜெயலலிதாவோட இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கலைஞர்து, ஸ்டாலின் அவங்கெல்லாம் எப்படி அவையில் பதில் சொன்னாங்க, எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எப்படியெல்லாம் கேள்வி எழுப்புவாங்க, இன்றைக்கே உதயநிதி எப்படியெல்லாம் பேசினார் பார்த்துருப்பீங்க. ஸோ இதற்கு பதில் சொல்லும்போது விஜயிடம் போதிய உற்சாகமின்மை தெரிகிறது. அவருக்கு இதில் வந்து ஒரு பிடிமானம் இல்லாமல், ஐயோ நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமாடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாவனை வந்து அவர் முகத்தில் தெரியுது. குனிந்த தலை நிமராமல் அவர் முகத்தில் சிரிப்பையே பார்க்க முடியல. இதெல்லாம் வெளிப்படையாக இந்த குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க ஒரு வட இந்திய ஊடகரவங்க. இது இந்தியா முழுக்க இந்த ட்வீட் வந்து வைரலாக போயிட்டு இருக்கு. பல பேர் வந்து இங்கே இருக்கிற பல சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க அல்லது ஊடகங்களில் இருக்கிறவங்க எல்லாம் கூட போயிட்டு அதில் ஆமாங்க பார்க்கும்போது அப்படிதாங்க தெரியுது, என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு. அப்புறம் அந்த ஊடகர் கடைசியாக பஞ்ச் ஒன்று வச்சிருக்காரு. இது வந்து மனசு விரும்பி செய்ய வேண்டிய வேலைங்க. இந்த முதல்வர் பதவிங்கிறது மனசு விரும்பி மக்களுக்காக வந்து தரையில் இறங்கி செய்ய வேண்டிய வேலை. பட்டும் படாமல் ஒட்டும் ஒட்டாமல் அப்படியே வந்து உக்காந்துட்டு போகிற வேலை இல்லை. அதனால் பெட்டர் இதில் வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா, பிடிக்கலைன்னா நீங்கள் வெளிப்படையாக அதை அறிவிச்சுட்டு நீங்கள் ரிசைன் பண்ணுறது நல்லது. எப்படி கடைசியில் எங்கே வந்து முடிக்கிறாங்கன்னா, நீங்கள் ரிசைன் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. இதுக்காடா இந்த வேலை, இதுக்காடா இவ்வளோ தூரம் பண்ணா, இதுக்காடா அவர் அடி வைத்திருந்து கத்துனாரு அப்படின்னு தானே கேட்குறீங்க. அவர் வரப்போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாமல் தான் அவர் பிரச்சாரம் பண்ணார். உண்மையாகவே விஜய்க்கே அந்த நம்பிக்கை இருந்திருக்காது. நமக்கு இவ்வளோ சீட்டு வரும், நம்ம போய் அசம்பிளில் உட்காருவோம், என்ன ஒரு 4-5 சீட்டு வரும் பார்த்துக்கலாம், அப்படி தான் அவர் நினச்சிருப்பார். ஒரு கணிசமான ஒரு வாக்கு கிடைக்கும், ஒரு 4-5 சீட்டு கிடைக்கும், பார்த்துக்கலாம், எப்படி டிஎம்கே தான் கவர்மெண்ட் அமைக்கும், நம்ம பாட்டுக்கு வந்து ஆஸ்திரேலியாவுக்கு டூர் போயிடலாம், நம்ம அப்புறம் அடுத்த படப்பிடிப்புக்கு வரலாம், அப்படித்தான் வந்து அவர் மனசில் ஓடி இருந்திருக்கோம். ஆனால் நிலைமைக்கு இப்படி ஆயிடுச்சு, வந்து மாட்டிக்கிட்டமாடா அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவர் இருப்பாரோ அப்படின்னு இந்த அந்த அந்த ஒரு பதிவை வந்து அவங்க முடிச்சிருக்காங்க. இப்போ நான் இன்னைக்கு விஜயோடைய பேச்சை குறித்து நம்ம ஏற்கனவே வெளியிட்ட வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். அவருடைய பேச்சுங்கிறது எழுதி வச்சு யாரோ அப்பப்போ எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க போல இருக்குது. பிரேமலதா விஜயகாந்த் சொன்ன உடனே அந்த பாயிண்ட்டை சேர்த்து யாரும் எழுதி கொடுத்துருக்காங்க. அதை அவர் வந்து படிக்கிறாரு, எழுத்து கூட்டி தான் படிக்கிறாரு, ஃப்ளோவாக கூட படிக்கலை. ஏன்னா ஃப்ளோவாக படிக்கணும்னா வீட்டில் ஒரு வாட்டி படிச்சுட்டு இருந்தால் இங்கே வந்து கடகடன்னு படிச்சிடலாம். பிரச்சாரத்திலலாம் அவர் அப்படி தான் பண்ணார், இதுலேயும் அப்படி தான் பண்ணார், பதவியேற்பு விழாவில் அப்படி தான் பண்ணார். பட் இப்போது அது அவருக்கு மிகப்பெரிய தடுமாற்றமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு. அவர் ரிசைன் பண்ணணும்னு நம்மளும் கேட்கல, பட் அவங்க சொன்னதை வந்து இங்கே ஒரு பதிவு பண்ணுறேன். ஆனால் விஜயனுடைய நடவடிக்கை, விஜயனுடைய அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, அது இப்படிப்பட்ட விமர்சனங்கள் ஏற்படுத்தியிருக்கு. அதை அவர் மாற்றிக்கணும். இந்த அவை நடவடிக்கை அவருக்கு புதுசு. நம்ம உடனே வந்து இதை ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சு இப்போ வெளியே போங்கன்னா சொல்ல முடியாது. இந்த அவை இங்கே இருக்கிற ப்ரொசீஜர்ஸு, அந்த மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களேன்னு அவரை பார்த்து கூப்பிட்டுட்டு அப்புறம் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் பதில் சொல்வதற்கே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. நேரடியாக ஒரு உறுப்பினருக்கு நேரடியாக அவர் பதில் சொல்ல முடியாது. நேரடியாக வந்து அங்கே அவைத்தலைவரை பார்த்து அவரை கூப்பிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த உறுப்பினர் இப்படி கேட்டார், அவருக்கு இந்த பதில் அப்படி சொல்லணும். இந்த அவை மரபுன்னு ஒன்று இருக்குது, அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பழகிறதுக்கு வந்து அவருக்கு கொஞ்சம் நாளாகும். மேபி அதனால் கூட வந்து இப்படி ஒரு சோர்வுற்ற ஒரு முகத்தோடு அவர் வந்து இருந்திருக்கலாம். அல்லது இங்கே இருக்கிற சவால்கள், இந்த அரசியல்வாதிகளுடைய அந்த நடவடிக்கைகள் அதெல்லாம் பார்த்து மிரண்டு போய் கூட வந்து அப்படி இருக்கலாம். ஸோ நாளாக வந்து அவருக்கு இதுவும் பழகும். அப்படி பழகிய பிறகு அவரோட நடவடிக்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம அப்போ விமர்சிக்கலாம்.